அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது தேசிய மகளிர் ஆணையம். ஞானசேகரனுக்கு கடும் தண்டனை வழங்குவதற்கு வகை செய்யும் 2023 BNS 71 என்ற பிரிவில் வழக்கு பதிவு செய்ய தமிழக டிஜிபிக்கு உத்தரவு. மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் FIR லீக் ஆனது எப்படி? அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு. ஞானசேகரனால் மேலும் ஒரு மாணவி பாதிக்கப்பட்டு இருப்பதாக பகீர் தகவல். சனிக்கிழமை அன்று மேலும் ஒரு மாணவியிடம் அத்துமீறியதாக கூறப்படுவதால் அதிர்ச்சி. 2014ஆம் ஆண்டில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் புகுந்து அத்துமீறியதாக ஞானசேகரன் மீது புகார். வழிப்பறி வழக்கு மட்டுமே பதிவு செய்துவிட்டு கோட்டூர்புரம் போலீசார் தப்ப வைத்து விட்டதாகவும் குற்றச்சாட்டு. ஞானசேகரன் மீது மேலும் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவின் கீழும் நடவடிக்கை. 3 அடுக்கு வீட்டில் 3 மனைவிகளுடன் வசித்து வந்த ஞானசேகரன். பிரியாணி சமைத்து கட்சி கூட்டங்களுக்கு சப்ளை செய்து வந்ததாக தகவல். பாதிக்கப்பட்டவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை எழுதுவதுதான் FIR. FIR-ஐ காவல்துறை உருவாக்குவதில்லை என ஆணையர் அருண் விளக்கம். FIR-ன்றது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு. பாதிக்கப்பட்டவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே எழுதணும். அதில் போலீஸ் எந்த திருத்தமோ அடுத்தலாம் பண்ணக்கூடாது. அதான் சிலர் தெரியாமல் சொல்கிறாங்க, FIR இப்படி போட்டிருக்கலாம், FIR அப்படி போட்டிருக்கலாம். அப்படி கிடையாது. பாதிக்கப்பட்டவங்க எப்படி கொடுக்குறாங்களோ என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே போடணும். அதுதான் FIR. அது FIR போட்டோம். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் ஒருவன் மட்டுமே குற்றவாளி. குற்றவாளி கூறுவது போல் சார் என கூப்பிடும் நபர் யாருமில்லை எனவும் விளக்கம். இதுவரைக்கும் நடந்த புலன் விசாரணையில் இவர் ஒருவர் தான் குற்றவாளி. சரிங்களா? அதில் ஒரு நபரை பேசும்பொழுது சார்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் குறிப்பிடுறாங்க. அது நடக்கலை. அது அவன் பொய்யா சொன்னது. குறிப்பாக அந்த அக்கரன்ஸ் நடக்கும்போது அவன் அந்த ஃபோனே ஏரோப்ளேன் மோடில் தான் போட்டு வச்சிருந்தான். CCTNS தளத்தில் FIR லாக் ஆவதற்கு தாமதமானதால் தான் லீக் ஆகியுள்ளது. சமூக வலைதளத்தில் பரப்பியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை பாயும் என அருண் தகவல். CCTNSல ஆட்டோமேட்டிக்காகவே லாக் ஆகிடும், பிளாக் ஆகிடும். இப்போ இந்த BNS IPCலேருந்து BNS மாறும் பொழுது சில டெக்னிக்கல் கிளிஜினால இந்த FIR லாக் ஆகுது தாமதமாயிருக்கு. அந்த தாமதமான டைமில் ஒரு சிலர் பார்த்துருக்குறாங்க, அதை பதிவிறக்கம் செஞ்சுருக்கிறாங்க. அவங்க வழியாக லீக் ஆகிருக்கலாம். கோட்டூர்புரத்தில் நம்ம இந்த லீக் பண்ணதுக்கு FIR கேஸ் போட்டிருக்கிறோம். இப்போ அதுபடி போட்டு யார் இதை லீக் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் தகுந்த தண்டனை வாங்கிக்கும். ஞானசேகரன் மீது வேறு யாரும் காவல்துறையில் புகார் அளிக்கவில்லை என காவல் ஆணையர் அருண் தகவல். குற்றவாளி எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் பாகுபாடு இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என திட்டவட்டம். இதுவரைக்கும் வேற பெண்கள் இவனால பாதிக்கப்பட்டாங்கன்னு காவல்துறைக்கு புகார்கள் எதுவும் வரலைங்க. வரவில்லை. வெயிட் பண்ணுங்க சார், வரல. யார் எந்த கட்சின்றதெல்லாம் பார்க்கவே கூடாது. அதுபடிதான் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு குற்றம் செஞ்ச எந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன்றதெல்லாம் கிடையாது. அதை வச்சு மற்றவங்க அரசியல் பண்ணலாம். எங்களுக்கு அந்த தேவையும் கிடையாது. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பான FIR விவரங்களை எந்த முறையிலும் பகிரக்கூடாது. சமூக வலைதளங்களில் பகிர்ந்தாலோ ஒளிபரப்பினாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாநகர காவல்துறை எச்சரிக்கை. துணை முதலமைச்சருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டாலே அவர் திமுக காரரா என அமைச்சர் ரகுபதி கேள்வி. துணை முதலமைச்சரோடு அவர் இருப்பதை போன்ற ஒரு காட்சியை போட்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். துணை முதலமைச்சர் தள்ளி வருகிறார். இடையிலே ஒரு கேப். அதில் ஒருத்தர் கொடையோட கீழே நிற்கிறார். அதுக்கு அங்கிட்டு ஒரு ஆள் நின்று போட்டோ எடுத்திருக்கார். அப்படி நடந்து வரும்போது போட்டோ எடுப்பது எங்கேயுமே சகஜம்தான். அதை யாருமே தடுக்க முடியாது.
ஞானசேகரன் சைதாப்பேட்டை தொகுதியை சேர்ந்தவன் என்பதால் அமைச்சர் மா சுப்பிரமணியத்துடன் போட்டோ எடுத்திருக்கலாம் என்றும் விளக்கம். இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர், அவரை பார்த்து நன்றி சொல்ல எவ்வளவு பேர் வரலாம், வாழ்த்து சொல்ல எவ்வளவு பேர் வரலாம். அந்த மாதிரி இப்போ என்னை சந்திக்க வர்றவங்க பூரா பேரும் நேர்மையானவங்களா நல்லவங்களான்னு தெரியாது. அதுபோல அப்படி வந்தவர்கள் தானே தவிர அவருக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது, நட்பும் கிடையாது. அதிமுக ஆட்சியில் நடந்த பொள்ளாச்சி பாலியல் கொடூர சம்பவங்களைப் போல் தற்போது நடக்கவில்லை என அமைச்சர் ரகுபதி விமர்சனம். தெரிவித்துக் கொள்கிறேன், இது ஒன்றும் பொள்ளாச்சி வன்கொடுமை சம்பவத்தை போன்ற சம்பவம் அல்ல. அங்க ஒரு முக்கிய பிரமுகருடைய மகனே அதில் ஈடுபட்டிருந்தார். அதை மறைக்க அன்றைக்கு ஆட்சியாளர்கள் முயற்சி செய்தார்கள். பாஜக ஆளும் மாநிலங்களில் பாலியல் வழக்குகளை சிக்கிய பாஜகவினருக்கு ஆதரவாக அக்கட்சியினரை பேரணி சென்றதாகவும் குற்றச்சாட்டு. ஆளும் மாநிலங்களில் தான் நடந்திருக்கின்றன. காஷ்மீர் சிறுமி வன்புணர்வு செய்து கொண்ட குற்றவாளிகளுக்கு ஆதரவாக அமைச்சர்களே பேரணி நடத்தினார்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளுக்கு விரைந்து தண்டனை. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் உறுதி. நாங்கள் பெருந்துணை பூர்வம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விரைந்து நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. புகார் அளிக்கப்பட்ட 3 மணி நேரத்தில் பாலியல் குற்றவாளியை கைது செய்துள்ளது காவல்துறை. அச்ச உணர்வால் சம்பவம் நடந்து 2 நாட்கள் கழித்து மாணவி புகார் அளித்ததாகவும் அமைச்சர் கோவி செழியன் விளக்கம். புகாரின் அடிப்படையில் மனுக்கள் பெறப்பட்ட புகார் மனு பெறப்பட்ட 3 மணி நேரத்தில் உரிய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்த அந்த மாணவி நடந்த விஷயங்களை 2 தினங்கள் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு குழுவிடம் ஒருவேளை சொல்லியிருந்தால் இன்னும் துரித நடவடிக்கை எடுக்க வாய்ப்பாக இருந்திருக்கும். தனிப்பட்ட அச்ச உணர்வு அல்லது பெண்மைக்குரிய பாதுகாப்பு மனநிலை இவைகளை மனதில் வைத்து 2 தினங்கள் கழித்து அந்த புகார் மனு பெறப்பட்டாலும் கூட துரித நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்திருக்கிறோம். சமூக விரோதிகளின் கூடாரமாக திமுக மாறியுள்ளது என எடப்பாடி பழனிசாமி பகிரங்க குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழக வன்கொடுமை வழக்கில் சிக்கிய ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவன் என்பதை குறிப்பிட்டு காட்டு. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற இபிஎஸ் வலியுறுத்தல். இனி இந்த வழக்கை திமுக அரசின் காவல்துறை விசாரிப்பதற்கு தார்மீக தகுதியில்லை எனவும் காட்டு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து தமிழகம் முழுவதும் வெள்ளிக்கிழமை அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம். அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடத்தப்படும் என இபிஎஸ் அறிவிப்பு. பாலியல் கைதி ஞானசேகரனுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியத்தின் ஆசி இருந்ததாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. திமுக கட்சி அழைப்புதல் மற்றும் அமைச்சர்களுடன் ஞானசேகரன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை காண்பித்து பேட்டி. ஆளுங்கட்சியினுடைய ஆசீர்வாதம் இருக்கிற காரணத்தினால அந்த ஆசீர்வாதம் செஞ்சவங்களாம் யாராருன்னு பாருங்க. முதல் ஆசீர்வாதம் நம்முடைய இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இப்போது ஓட்ட மந்திரியாக இருக்கின்ற மாசு. அந்த மாசுனுடைய ஆசீர்வாதம் அவருக்கு இருக்கு. கை கோத்துரு எவ்வளவு பாருங்க ஒரு மகிழ்ச்சி மாசு முகத்துல. திமுக காரன் என்ற போர்வையில்தான் பல்கலைக்கழகத்தில் புகுந்து மாணவி மீது கை வைத்துள்ளார் ஞானசேகரன். திமுக நிர்வாகிகளுடனான தொடர்பால் தான் தொடர்ந்து குற்றங்களை செய்ததாகவும் அண்ணாமலை ஆவேசம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பொறுப்புல சைதை பகுதியில் ஒரு பொறுப்புல வட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், பல குற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆள் திமுகவிலே தன்னை இணைத்து கொண்டு இது போன்ற அமைச்சர்கள் கூட நின்று இவர்கள்லாம் திமுகவினுடைய நிகழ்வில் கட்சி பொறுப்பாளரே இல்லைன்னு சொல்றாங்க. இந்த பத்திரிகை நண்பர்கள் கொடுக்குறோம். கட்சி பத்திரிகையில் அவருடைய பெயர் பொறுப்போடு இருக்கும் பாருங்க. முதல் தகவல் அறிக்கை லீக் ஆனது எப்படி என அண்ணாமலை கேள்வி. திமுகவில் உள்ள ஒவ்வொருவரும் வெட்கப்பட வேண்டும் எனவும் ஆவேசம். ஒரு எஃப்ஐஆர் டிராஃப்டிங்கா? அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார்? பொண்ணு பேரு, மொபைல் நம்பர், அப்பா பேரு, ஊரு. வெக்கப்படும். திமுக எவராஜ் மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா? நீங்களாம் வெக்கப்படும். பொண்ணு, ஊரு, அப்பா, அந்த பொண்ணு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டீங்க.
போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தவிர வேறு யாராலும் எஃப்ஐஆரை லீக் செய்திருக்க முடியாது என அண்ணாமலை திட்டவட்டம். குற்றம் செய்தது ஞானசேகரனா அல்லது அந்த பெண்ணா என கேட்கும் அளவுக்கு எஃப்ஐஆர் இருப்பதாக கூறி ஆவேசம். டேட்டா என்ட்ரி பண்ணோடனே மாஸ்டர் சர்வருக்கு போகும். அதுக்கு ஒரு கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு எஸ்பி இருக்கார், இன்ஸ்பெக்டர் இருக்கார். எப்படி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சு? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தவிர அந்த எஃப்ஐஆரை யாரும் வெளியே விட முடியும்? எல்லாமே இன்டர்நெட் புரோட்டோகால் ப்ரொடெக்டட். அவ்வளோ ஈஸியாக ஹேக் பண்ண முடியாத சிஸ்டத்தை. அது ஒரு எஃப்ஐஆரா சார்? ஒரு படிக்காத எழுதுனா கூட ஒழுக்கமாக ஒரு எஃப்ஐஆர் எழுதுவான். அதில் குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா, குற்றம் செஞ்சது அந்த அயோக்கியனானே சந்தேகமாக இருக்கு. ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதியிருக்கீங்க. முதல் தகவல் அறிக்கையை படிக்கும் போது தனது ரத்தம் கொதிப்பதாக அண்ணாமலை வேதனை. அதையெல்லாம் படித்தா ரத்தம் கொதிக்குது. நான் என்னுடைய காதலனோடு நான் போனேன், ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன், என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆரா சார்? தூ, காக்கி சட்டையை போட்டுட்டு அந்த ஸ்டேஷனில் ஒருத்தவங்க எஃப்ஐஆர் இருக்கீங்களே, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? வெக்கமா இல்லையா? நாளை காலை 10 மணிக்கு தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்ளப் போவதாகவும் அறிவிப்பு. சமூக நீதி இல்லைன்னு பேசுற 50 பேர் இருக்கான். ஆனால் நாளை எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை 10 மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நான் நடத்தப்போம். சூர சம்ஹார பெருமை இந்த தீவிரம்லாம் அழிக்கிறது. நாளை காலை 10 மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை 6 முறை நான் அடித்துக் கொள்ள போகிறேன். சாட்டை என்னை அடிச்சுக்கிட்டோம். திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை காலணி அணியப் போவதில்லை. 48 நாட்கள் விரதம் இருந்து அறுபடை வீடுகளுக்கு செல்ல போவதாக சபதம். இத்தனை நாளைக்கு எத்தனையாக நானும் வண்டி ஓட்டுறது? வந்தது வேறு, செய்வது வேறு, நடந்து கொண்டிருப்பது வேறு. நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்ச செருப்பை கழட்டுனா, நீ ஆட்சியிலிருந்து இறங்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன். பார்த்தலாம். நாளையிலிருந்து 48 நாட்கள் நான் விரதம் இருக்க போகிறேன். பிப்ரவரி 2வது வாரம் முடியும். 6 படை வீட்டுக்கு நான் போக போகிறேன். முருகபெருமான்கிட்ட முறையிட போகிறேன். எல்லாத்திட்டையும் முறையிட்டாச்சு. நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் முறையிட்டாச்சு. பாரு, காலகட்டத்தில் வேலையெல்லாம் உட்காந்து லெட்டர் எழுதியிருக்கேன். பாருங்க, 3 பேஜ். நாடாளுமன்ற தேர்தலில் அடைந்த தோல்விக்கு பிராச்சித்தம் தேடுவதற்காக அண்ணாமலை சவுக்கால் அடித்துக் கொள்ளலாம். திமுக 40 தொகுதிகளிலும் டெபாசிட் வாங்காது என எழுதி வைத்துக் கொள்ளுமாறு கூறியதை சுட்டிக்காட்டி அமைச்சர் சேகர்பாபு பதில். நிச்சயமாக கொங்கு மண்டலத்தில் அனைத்து தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். திமுக 40 தொகுதியிலும் டெபாசிட் வாங்காது என்று கூட எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூட பேட்டியை தந்திருந்தால் நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். ஒருவேளை ஜெயித்து விடுவோம் என்று அவர் கூறிய அந்த பேட்டியிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று உறுதி தந்தாரே, அதற்கு பிராயச்சித்தமாக இந்த சவுக்கடிக்கு செல்கிறாரோ என்னவோ தெரியவில்லை. அமைச்சர்களுடன் இருக்கும் புகைப்படத்தை வைத்துக்கொண்டு கட்சியுடன் தொடர்புபடுத்தி பேசுவது அப்பட்டமான ஆதாய அரசியல். லண்டன் சென்று திரும்பிய பிறகு அண்ணாமலைக்கு என்ன ஆனது என தெரியவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் பதிலடி. அரசியல் கட்சி தலைவர்களோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார் என்று காரணம் சொல்லி அதற்கு திமுக பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறுவது அப்பட்டமான ஒரு அரசியல், ஆதாய அரசியல். லண்டன் போய்விட்டு வந்த பிறகு என்ன ஆனது என்று தெரியவில்லை. ஏன் அவர் இப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறார் என்பது வருத்தமளிக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக வன்கொடுமை சம்பவம் நெஞ்சை பதற வைக்கிறது என திமுக எம்பி கனிமொழி வருத்தம். குற்றவாளிக்கு உடனடியாக கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தல். மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் போராட்டம் நடத்த முயன்ற அதிமுகவினர். போலீசார் அனுமதி மறுத்ததால் கடும் வாக்குவாதம். போலீசாரின் தடையை மீறி அதிமுகவினர் மறியலில் ஈடுபட்டதால் கிண்டி பகுதியில் போக்குவரத்து நெரிசல்.
வாக்குவாதம் தள்ளுமுள்ளுவுக்கு இடையே போலீசாரின் கைது நடவடிக்கையால் பதற்றம். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு நீதி கோரி பாஜகவினர் போராட்டம். தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் போராட்டம் நடத்தியவர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்த போலீஸ். வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்தம் வலுவிழந்ததாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் மிதமான மழை நீடிக்கும் என்றும் கணிப்பு. உலகையே உறைய வைத்த சுனாமி ஆழிப்பேரலை அழித்ததன் 20ஆம் ஆண்டு நினைவு தினம். ஆண்டுகள் பல கடந்தாலும் மனதை நடுங்க செய்யும் பேரழிவு நிகழ்ந்த நாள் இன்று. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சுனாமி ஆழிப்பேரலையில் சிக்கி மாண்டவர்களை எண்ணி உறவினர்கள் கண்ணீர். நினைவு ஸ்தூபிகளில் மலர் தூவியும் கடலில் பால் ஊற்றியும் கண்ணீர் அஞ்சலி. சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் ஆளுநர் RN ரவி அஞ்சலி. கடலில் பால் ஊற்றியும் மெழுகுவர்த்தி ஏற்றியும் மரியாதை. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் 200 அல்ல 200க்கும் அதிகமான இடங்களை பெற்று வெல்வோம். அந்த அளவிற்கு திமுக கூட்டணி பலமாக இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை. 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று நான் சொன்னதாக எடுத்து சொன்னார். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை என்னன்னு கேட்டால் 200 அல்ல 200ஐயும் தாண்டி வரக்கூடிய அளவிற்கு நம்முடைய கூட்டணி அமைந்திருக்கிறது. மதுரை கள்ளழகர் மற்றும் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின் அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்தும் வகையில் இன்றைய தினம் மதுரை மாவட்டம் அழகர் கோயில் அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயில் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆகிய 2 திருக்கோயில்களுக்கு நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் மனமும் வயிறும் நிறைவடைந்து மகிழ்ச்சியோடு இறை தரிசனம் பெறுவர். சுதந்திர போராட்ட வீரரும் தகைசால் தமிழர் விருது பெற்றவருமான பொது உடைமை தோழர் நல்லக்கண்ணுவின் 100ஆண்டு பிறந்த நாள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று வாழ்த்து. நூற்றாண்டு காணும் தோழர் நல்லக்கண்ணுவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. பொதுமக்களும் திரண்டு வாழ்த்து தெரிவிப்பு. அரசியலை அடையாளமாக ஆக்கிக் கொண்டவர்கள் மத்தியில் அரசியலுக்கே தனித்த அடையாளமாக திகழ்பவர் ஐயா நல்லக்கண்ணு. தங்களுக்கான நிதி திரட்டும் அரசியலாளர்களுக்கு இடையே தனக்கு கிடைத்த நிதி அனைத்தையும் இயக்கத்திற்கும் விவசாயிகளுக்கும் அரசுக்கும் கொடுத்த உத்தமர் என்றும் விஜய் புகழாரம். ஜனவரி 10ஆம் தேதிக்குள் அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் இலவச வேட்டி சேலைகளை அனுப்ப வேண்டும். பொங்கல் விழாவுக்கு பயனாளர்களுக்கு வழங்க வசதியாக கைத்தறித்துறை அறிவுறுத்தல். மதுரை டங்ஸ்டன் சுரங்க உரிமையை ரத்து செய்ய கோரி போராடி வரும் மக்களை சந்தித்தார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். அடையாளத்தை தொலைத்துவிட்டு அனாதையாக எங்கே செல்வது என ஆதங்கம். வாழ்ந்த மண் இது நம்முடைய அடையாளம். இது நமக்கு சோறு போடுற மண். இந்த மண்ணை அழிச்சுட்டு நாளைக்கு எங்க போய் சோறுக்கு அலைய போறோம்?
அடையாளத்தை அழிச்சிட்டு எங்க போய் அனாதைகளா இருக்க போறோம்ப்பா. இதெல்லாம் கடந்த காலத்துல பார்த்துட்டோம் நிறைய. ராஜபாளையத்தில் இரவு பணியில் இருந்த பெண் காவலரிடம் மதுபோதையில் அத்துமீறல். சிறப்பு சார்பு ஆய்வாளர் மோகன்ராஜ் என்பவரை சஸ்பெண்ட் செய்து எஸ்பி உத்தரவு. புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த சுடுகாடு ஆக்கிரமிப்பு என புகார். 4 முனை சந்திப்பில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. உலக செஸ் சாம்பியன் குகேஸை பாராட்டிய நடிகர் ரஜினிகாந்த் சிறிய வயதில் பெரும் சாதனை படைத்ததற்காக வீட்டிற்கே அழைத்து பாராட்டு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்வு. ஒரு பவுன் 57,000 ரூபாய்க்கு விற்பனை. $15 லட்சம் வரையிலான ஆண்டு வருமானத்திற்கு வரி குறைக்கப்பட வாய்ப்பு. பட்ஜெட் தாக்கலின் போது வரி குறைப்பு குறித்து அறிவிப்பு வெளியாகலாம் என தகவல். கர்நாடக மாநிலம் பெலகாவியில் நடைபெற்ற காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம். புதிய தலைவர்கள் உருவாவதற்கு வாய்ப்பு தர வேண்டும் என மல்லிகார்ஜுன கார்கே பேச்சு. அனைத்து வீடுகளிலும் சோலார் என்ற இலக்கை எட்டிய குஜராத்தின் மசாலி கிராமம். பாகிஸ்தான் எல்லை அருகே உள்ள கிராமத்தில் 199 வீடுகளுக்கும் சூரிய மின்சக்தி. கிராம குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து மேம்பாட்டு திட்ட தொடக்க விழா. சிறுவர்களின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார் பிரதமர் மோடி. முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியை சந்தித்து பேசுகிறது தெலுங்கு திரையுலகம். அல்லு அர்ஜுனின் புஷ்பா பட விவகாரம் புயலை கிளப்பிய நிலையில் சந்திப்பு. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லம் முன்பாக பாஜக மகளிர் அணியினர் போராட்டம். ஆம் ஆத்மி அரசின் மாதந்தோறும் மகளிருக்கான நிதி உதவி திட்ட குறைபாடுகளை கண்டித்து முழக்கம். ஜம்மு காஷ்மீரின் சோப்பூரில் வெப்பநிலை 0க்கும் கீழ் சென்றதால் குளம் உறைந்து போய் பனிக்கட்டியாக மாறிய குளத்தில் கிரிக்கெட் விளையாடிய சிறுவர்கள். வெண்போர்வை போர்த்தியது போல் காட்சி தரும் ஜம்மு காஷ்மீரின் சோன்மார்க். மலைகளை பனி மூடி உள்ளதால் சறுக்கி விளையாடும் சுற்றுலா பயணிகள். செம்மரக்கட்டைகளுக்கு சர்வதேச சந்தையில் வரவேற்பு இல்லை என ஆந்திர அரசு தகவல். 1990 முதல் தற்போது வரை 1800 கோடி ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாகியுள்ளதாக கவலை.